இந்த வண்டி வாகனங்களிலே நாம் செல்லும்போது பார்ப்போம், ஒரு சிலர் கோவிலை பார்த்தால் இப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பக்தியை நான் குறை சொல்லவில்லை. பக்தி மேலீடானது. அவர்களுடைய பக்தி உண்மையான பக்தி, இறைவன் பால் அவர்கள் வைத்திருக்கின்ற பக்தி, அதிலே நான் குறை சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக இப்படி செய்யலாமா என்று பார்த்தால் செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை. இறைவனை எப்படி வணங்க வேண்டும்? நாம் மிகவும் மரியாதை வைத்திருக்கின்ற ஒருவரை வண்டியில் போகின்ற போது பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே என்ன செய்வோம்? அவரை வணங்கிவிட்டு, மிகப்பெரிய மனிதராக இருந்தால் டக்கென்று நம்முடைய வாகனத்தில் இருந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி அவரோடு பேசுவோம். சாதாரண மனிதனுக்கே இப்படி என்னும்போது உலகையெல்லாம் காக்கின்ற இறைவன், அந்த உலகையெல்லாம் காக்கின்ற இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும்? போகிற போக்கிலே எப்படி செய்வது என்பது நல்லதா? பக்தி என்பது உண்மை, நான் பக்தியை குறை சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி வணங்குதல் என்பது தவறு. ஆலயத்துக்கு உள்ளே சென்று இறைவனை முறையாக வழிபட வேண்டும். அதுதான் முறையான வழிபாடு. அந்த முறையான வழிபாட்டிலே கூட முறையான நேரம் என்று இருக்கின்றது. நாம் சாதாரணமாக வீட்டிலே விளக்கேற்றுகின்றோம். காலை 6 மணிக்குள்ளாக, 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சூரிய உதயத்துக்கு முன்பாக விளக்கேற்றி விட வேண்டும். அன்றாட பூஜை வழக்கங்கள் வைத்திருப்பவர்கள், ஒரு சிலர் விக்கிரகங்களை வைத்து அபிஷேகம் செய்வார்கள், ஆராதனை செய்வார்கள். அப்படி அபிஷேக ஆராதனை செய்பவர்கள் காலை 11 மணிக்குள்ளாக, அதாவது ஆலயங்களிலே நடை சாற்றுவதற்கு முன்பாக இல்லங்களிலேயும் பூஜைகளை முடித்துவிட வேண்டும். நடை சாற்றிய பின், கோவில் திருநாட நடை சாற்றிய பின் பூஜை செய்வது என்பது கூடாது. ஆகவே வீட்டிலே பூஜை செய்பவர்களாக இருந்தால் கூட காலை 11 மணிக்குள்ளாக அந்த பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்துவிட வேண்டும். நமக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் என்பதற்காக கோவிலை அகாலங்களிலே திறக்க வைத்து இறைவனை வழிபாடு செய்வது என்பது அது வழிபாடல்ல, நமக்கு நாமே பறித்து கொள்கின்ற குழி. ஆம், நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன்,